சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். காதலர் தினத்தை முன்னிட்டு கோவை பூ மார்க்கெட்டில் ரோஜா பூக்கள் விற்பனை சூடுபிடித்திருக்கிறது. காதலர் தினத்தை முன்னிட்டு பூக்கடைகளில் காதலர்கள் தங்களுடைய காதலிகளுக்கு கொடுப்பதற்காக இதுபோன்று வண்ணமயமான பூக்களுடன் கொண்ட ரோஜா பூக்களுடைய பொக்கேக்கள் வாங்குவதற்கு ஆர்வம் காட்டி வருகிறார்கள். கடைகளில் கடந்த ஒரு வாரமாகவே அதனுடைய விற்பனை அதிகரித்திருப்பதாகவும், குறிப்பாக அந்த ரோஸ் டே என்று சொல்லும் பொழுது அன்றைய தினமே அதிகமான பூக்கள் இளைஞர்கள் வாங்கி சென்றதாகவும் கடைக்காரர்கள் தெரிவிச்சிருக்காங்க. வரக்கூடிய 14ஆம் தேதி பூக்களின் விற்பனை இன்னும் அதிகமாக இருக்கும் என தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பிடித்தமான ஆண் நண்பர்களுக்கோ பெண் நண்பர்களுக்கோ இது போன்ற பூக்களை வாங்கி கொடுப்பது வழக்கமாக கொண்டாடி வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சொல்லாத வார்த்தைகளையும் சொல்ல துடிக்கும் வார்த்தைகளையும் ஒரு ரோஜா பூ வெளிப்படுத்தும். ரோஜா வெறும் பூ மட்டுமல்ல, காதலுக்கும் இதுதான் ராணி. காதலை போற்றும் நாள் நெருங்கி வருவதால் ரோஜா விற்பனையும் அமோகமாக இருக்கிறது. பிப்ரவரி 14 அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் காதலர் தினத்தை முன்னிட்டு கோவை பூ மார்க்கெட் தற்போது சிவப்பு ரோஜாக்களால் சிவந்திருக்கிறது. காதலர் தினத்தை முன்னிட்டு கோவை பூ மார்க்கெட்டில் ரோஜா பூக்களின் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. காதலர்கள் தங்களது காதலை வெளிப்படுத்த பரிசு பொருட்களுடன் ரோஜா பூக்களை வழங்குவது வழக்கம். இந்த ஆண்டும் அந்த வழக்கம் சற்று அதிகமாகவே உள்ளது என்றே சொல்லலாம். பிப்ரவரி முதல் வாரத்திலிருந்தே ரோஜா விற்பனை அதிகரித்து வருவதாகவும், குறிப்பாக துபாய், ஷார்ஜா, மஸ்கட் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு கடந்த ஒரு வாரமாக விமானம் மூலம் ரோஜா பூக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். சேல் வருஷம் நல்லா சேல்ஸ் இருக்கும். நம்ம சரண் கடைக்கு எப்போவுமே A to Z எல்லாமே சேல்ஸ் இருக்கும். சிங்கிள் ரோஸ்லேருந்து ஹாட்டின் பொக்கேலேருந்து ஒரிஜினல் ஆர்டிஃபிஷியல் எல்லாமே தான் வியாபாரம் இருக்குது. நல்லா பக்காவாக இருக்குது. இங்கெல்லாம் அதிகமாக ஹாட்டின்னு சிங்கிள் கோன் பொக்கே இந்த மாதிரியெல்லாம் அதிகமாக. அப்புறம் பஞ்ச் டைப், ஹட்டின் பஞ்ச் டைப் ஆகும். அதிலலாம் நல்லா வியாபாரமும் இருக்கும். ஃப்ளவர்ஸ் டேன்னு பார்த்திங்கன்னாலே ரோஸ்க்கு எல்லாமே அதிகமான விலை தான். இப்போ இருக்கிறதுக்கு விட 500-600 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் வந்துடும். நார்மலாக பார்த்திங்கன்னா 250 ரூபா அந்த ரேட்டில் தான் இருக்கும். இப்போது ஒரு ரோஸ் இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் கேட்டாக்கா 80 ரூபாய்க்கு நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்குறோங்க. இதுலேயே சாதா இருந்துச்சுன்னா 50 ரூபாய்க்கு, மற்றபடி 500 ரூபா 1000 ரூபா வெரைட்டியாக தான் கேட்குறாங்க. எல்லா விதமான பொக்கே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. எங்களுக்கு எல்லா பக்கம் இருந்து ஆர்டரெல்லாம் வரும். நிறைய எல்லாம் வெளியூருக்கெல்லாம் அனுப்புகிறோம். ஷார்ஜா, இங்கே வெளிநாட்டுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் தான் சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் லவர்ஸ் டேக்கு நிறைய பொக்கேங்கெல்லாம் வரும் எங்களுக்கு ஆர்டர். ஆண்களும் பெண்களும் தங்களது அன்பை வெளிப்படுத்த ரோஜா பூக்களை தேர்வு செய்து காதலர் தின கொண்டாட்டத்திற்கான தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். காதலை சொல்ல வார்த்தைகள் தேவையில்லை, ஒரு ரோஜா போதுமானது என்பதை மீண்டும் நிரூபிக்கிறது கோவை பூ மார்க்கெட். காதல் இருந்தால் உலகம் அழகாகும், ரோஜா இருந்தால் காதல் நிறைவாகும். தந்தை டிவி செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் கார்த்திக். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.